Daily. Taste the Daily. இந்த சம்பவம் நடந்த இந்த இடமா, அதாவது அவரோட வீடு இருக்கிற பகுதியில் வந்து 2 சிசிடிவி கேம் இருக்குது. ஒன்று வந்து ஒரு வீடு கட்டுற இடத்த பார்க்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது அந்த இடத்து பார்க்கலாம். இன்னொரு சிசிடிவி வந்து இதற்கு அப்படியே எதிர்புறமாக இருக்கக்கூடிய இன்னொரு சிசிடிவி காட்சி தான். ஒரு உணவு டெலிவரி செய்யும் நபர் மட்டும் வந்து நின்றுட்டு பாலாஜி என்பவர் வந்து ஆம்ஸ்டாங் அவரோட கூட இருப்பவர். ஸோ அவரிடம் வந்து அண்ணனுக்கு வந்து உணவு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன உணவு டெலிவரி வந்திருக்கு, யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போதே அவரை வந்து இந்த குழியில் தள்ளி விட்டுருக்காங்க. அதாவது அந்த பகுதியில் தான் தள்ளி விட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், அந்த பைப்பெல்லாம் உடஞ்சி செங்கல்லாம் சரிஞ்சிருக்கு. அந்த பகுதியிலே அவரை தள்ளி விட்டுட்டாங்க. அவர் குழிக்கு முதலாவதாகவே விழுந்துட்டார். அதனால் அவர் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. இந்த இடத்தில் இருந்து கொண்டு தான் அவர் எப்பொழுதும் வந்து ஊழியர்களுக்கு வந்து காசெல்லாம் கொடுத்துருப்பாராம். அப்படி இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த சைடில் இருந்து வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க 2 பேர். இந்த பக்கமாக இருந்து வந்தவர்கள் அண்ணனை பின்னாடி இருந்து வெட்டியிருக்காங்க. ஆம்ஸ்டாங் அவர்கள் ஓடும்பொழுது அந்த இடத்துல இருந்தவர்கள் அவரை பார்த்து விட்டு மீண்டும் வந்து அண்ணனை வந்து வெட்டியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக இரத்தக்கரைகள். இந்த தெரு சொல்லப்போனால் ரொம்ப சின்ன தெரு. இந்த தெருக்குள்ளே வந்து அதிகபட்சமாக ஒரு ஆட்டோ வந்துட்டு போகலாம். இது ஒரு ஒன்வே தான். இது வழியாக தான் அந்த கொலை நபர்கள் வந்து நின்றுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வாகனத்தில் இந்த தான் நின்றுருக்காங்க. அது இந்த தெரு வந்து மொத்தம் 2 வழிகள் இருக்குது. 2 வழியாக வந்து இந்த ஏரியாவை வந்து இணைக்கலாம். அதில் முக்கியமான வந்து வழி இந்த வழி தான். சொல்லப்போனால் இது ரொம்பவும் சின்ன வழி தான். ஒரு 100 மீட்ரு தான் இருக்கும். இந்த சிசிடிவி தான் கொலையாளிகளோட பின்புறத்தை காமிச்சிருக்கு. அதாவது நம்ம சிசிடிவி கேம்லேயே பார்த்துருவோம். ஓடும் பொழுது ஒரு நபர் வந்து முதலில் ஒரு வாகனத்தில் ஏற முற்படுகிறார். ஆனால் ஏற முடியலை. அதனால் அடுத்த வாகனத்தில் அவங்க ஏற ட்ரை பண்ணுறாரு. அவர் ஏறிடுறாரு. உணவு டெலிவரி செய்யும் பாயாக தோற்றமளிக்கிறார்ன்ற நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அதை வந்து கண்டுபிடிச்சதுன்னா அந்த சிசிடிவி கேம் தான். போகும்பொழுது 2 வழியில் தப்பிச்சு போயிருக்காங்க. அதாவது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 பக்கமும் போயிருக்காங்க. ஆரோரிசனை எடுக்க வணக்கம், நான் விக்னேஷ். நம்ம இப்போ இருக்கிற பகுதி தான் வந்து பெரம்பூரில் இருக்கிற வேணுகோபால் சுவாமி கோவில் தெரு. இங்கே தான் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் அவர்கள் வந்து பழைய வீடு இடத்துல இருக்குது. இந்த தெரு சொல்லப்போனால் ரொம்ப சின்ன தெரு. இந்த தெருக்குள்ளே வந்து அதிகபட்சமாக ஒரு ஆட்டோ வந்துட்டு போகலாம். இது ஒரு ஒன்வே தான். இந்த இடத்துல தான் அந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு. இது வழியாக தான் அந்த கொலை நபர்கள் வந்து நின்றுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வாகனத்தில் இந்த இடத்துல தான் நின்றுருக்காங்க. இந்த தெருவை நீங்கள் பார்த்தாலே தெரியும். சொல்லப்போனால் உள்ளே போக என்னன்னா பள்ளமாக இருக்கும். 2 பக்கமும் வந்து பைக் நிப்பாடி இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு போக்குவரத்து நெரிசலான ஒரு பகுதி தான். அன்றைய தினம் அவர்கள், அதாவது அவர் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் இந்த வழியாக வரும்போது தான், அதாவது எப்போவுமே வந்து அந்த சைட்லேருந்து வருவார். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து இந்த வழியாக வந்திருக்காரு. வந்துட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பழைய வீடு அந்த இடத்துல வந்து திரும்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் சரி ஓகே, இன்றைக்கும் நம்ம இன்றைய தினமும் அங்கே வந்து நம்ம என்ன நடக்குது, அவங்களுக்கு போய் கூலி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து சரியான இதை போய் கொடுக்கணும் சரி மாலை வேலையில் ஒரு 5 மணி வாக்கில் இந்த பகுதிக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த பகுதியை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இடம்தான் அவங்களோட பழைய வீடு புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இன்னும் பாதி அளவு கூட கட்டி முடிக்கப்படாத ஒரு இடம் தான். இந்த இடத்துல இப்போதைக்கு பேஸ்மெண்ட் போடுறதுக்காக கீழே வந்து சிமெண்ட் இது பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அதை சுற்றி மேலே பதாகைகளும் அதை சுற்றி கம்பியெல்லாம் கட்டியிருக்காங்க. இதில் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு கூலி ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி வேலை பார்க்கும் பொழுது அன்றைய தினம் அவர் வந்திருக்காரு. அவர்களுக்கெல்லாம் வந்து சரி உங்களுக்கு காசை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுலாம் இந்த இடம், அதாவது அவர் கொலை செய்யப்பட்ட இடம். நீங்கள் பார்க்கலாம், வந்து பொதுமக்கள் எல்லாரும் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் விதமாக அவருக்கு மலைலாம் வச்சுருக்காங்க. இந்த இடம் மிகவும் இரத்தக்கரையாக வந்து இருந்துச்சு. போலீஸ் அவர்கள் வந்து இதை சுற்றி கயிறுகள் அமைச்சு வந்து பாதுகாப்பாக தடயங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கயிறெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் உடல் வந்து தகனம் செய்யப்பட்ட பிறகு மக்கள் எல்லாரும் மலர்கள்லாம் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கலாம், அவருடைய பாத தடங்கள் இருக்கும். அன்றைக்கி தான் வந்து அது முடிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் அந்த சிமெண்ட் கலவையோட வேலையெல்லாம் அன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு.
இந்த இடத்துல தான் அவர் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அன்றைக்கி அவரோட 2 பேர் இருந்திருக்காங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு துணையாக 2 கட்சி ஆட்கள் இருந்திருக்காங்க. ஒரு ஆள் வந்து 2 பேருமே அவருக்கு ரொம்ப விசுவாசி, எப்போவுமே கூடவே இருக்கிறார். அன்றைய தினம் அவர் வந்து நிறைய பேரோட வராமல் அந்த 2 பேரோட மட்டும்தான் வந்திருக்காங்க. வந்துட்டு அவர் அங்கே நிற்கும் பொழுது இன்னொருத்தவங்க வந்து பக்கத்துலேயும், அதாவது நம்ம மாடி பார்த்த அந்த இடத்துலையும் இன்னொருத்தவங்க அண்ணனுக்கு பக்கத்தில் நின்றுருக்காங்க. நிற்கும் பொழுது உணவு டெலிவரி செய்யும் நபர்களாக அவங்க வந்திருக்காங்க. அதாவது அம்மாவோட அருகிலே வந்து இந்த தெருவோட ஆரம்பத்திலே எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணி அப்படிங்கிற ஒரு பிரபல உணவு கடை ஒன்று இருக்குது. அந்த கடைக்கு வருகின்ற உணவு டெலிவரி செய்யும் நபர்கள் அனைவரும் இந்த வழியாக தான் வருவாங்க, இந்த வழியாக தான் போவாங்க. ஏன்னா மெயின் ரோட்டில் அதிகமாக ஜங்ஷன் இருக்கிறனால அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. ஆனால் இந்த வழியாக போகும்பொழுது எளிதாக போகலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இது வழியாக போயிருக்காங்க. காலையிலிருந்தே நிறைய நபர்கள் போயிருக்காங்க. அதனால் இரவு, அதாவது அவர் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் வந்தவர்கள் வந்து யாருன்னு சரி ஓகே அந்த உணவகத்துக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிற நிலைப்பாடில் தான் அந்த 3 பேரும், அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அவர் அருகில் இருந்த 2 நினைச்சிருக்காங்க. ஓகே நம்ம அவங்களாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு உணவு டெலிவரி செய்யும் நபர் மட்டும் வந்து நின்றுட்டு பாலாஜி என்பவர் வந்து அவரோட, அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடன் கூட இருப்பவர். ஸோ அவரிடம் வந்து அண்ணனுக்கு வந்து உணவு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன உணவு டெலிவரி வந்திருக்கு, யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போதே அவரை வந்து இந்த குழியில் தள்ளி விட்ருக்காங்க. அதாவது அந்த பகுதியில் தான் தள்ளி விட்ருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், அந்த பைப்பெல்லாம் உடஞ்சி செங்கல்லாம் சரிஞ்சிருக்கு. அந்த பகுதியிலே அவரை தள்ளி விட்டுட்டாங்க. அவர் குழிக்கு முதலாவதாகவே விழுந்துட்டார். அதனால் அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. இந்த பகுதியில் அன்றைக்கு ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டு தான் இருந்திருக்காங்க. அவங்களால வந்து இங்கிட்டு ஒடியாற முடியல. காரணம், நேற்று வாக்குமூலம் கொடுத்த அவர் அண்ணன் கூட நானே அண்ணனை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தேன், ஆனால் வந்து கொலையாளிகள் அண்ணனை வந்து கொலை செய்து, அதாவது வெட்டி விட்டு ஓடும் பொழுது என்னை எதிராப்பில் வந்தனால என்னையும் வெட்டினாங்க. யாருமே வந்து அவர்கள் முன்னதாக இருக்க முடியலை. நான் மட்டும்தான் அண்ணனை காப்பாற்றுவதற்காக முன்னாடி ஓடினேன், என்னையும் வெட்டிட்டாங்க. அதனால் அங்கிருந்த மக்கள் எல்லாருமே அவங்கள பார்த்து ஓடிட்டாங்க. அண்ணன் பக்கத்தில் யாரும் வரலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. காரணம், அவரோட அண்ணன் வந்து பக்கத்தில் இருக்கும்போதே பாலாஜி அவர்கள் தள்ளிவிடப்பட்டார். முன்னதாகவே அண்ணன் திரும்பி பார்க்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வெட்டியிருக்காங்க. வெட்டினதோடு அவர் வந்து ஓட முயற்சிக்கும் பொழுது நாம் வந்த வழியாகவே 3 நபர்கள் அங்கே நின்று ரெடியாக நின்று இருந்திருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு எதிராப்பில் ஓடியாகும் பொழுது அண்ணன் ஓடி போகும்பொழுது அவரை வெட்டியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த இடத்தில் இருந்து கொண்டு தான் அவர் எப்பொழுதும் வந்து ஊழியர்களுக்கு வந்து காசெல்லாம் கொடுத்துருப்பாராம். இங்கே தான் நின்றுட்டு பார்ப்பாராம் வேலை எப்படி நடக்குது, எப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க, என்னென்ன தேவை, அப்படி இதெல்லாம் இந்த இடத்துல இருந்தால் அவர் பார்ப்பாராம். அப்படி இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த சைடில் இருந்து வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க 2 பேர். அதாவது நம்ம உள்ளே வரும்போது இருந்த இடத்துல அங்கே 2 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக இருந்து வந்தவர்கள் அண்ணனை பின்னாடி இருந்து வெட்டியிருக்காங்க. அண்ணன் ஓடும் பொழுது, அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஓடும்பொழுது அந்த இடத்துல இருந்தவர்கள் அவரை பார்த்து விட்டு மீண்டும் வந்து அண்ணனை வந்து வெட்டியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக இரத்தக்கரைகள். இந்த சம்பவம் நடந்த இந்த இடம், அதாவது அவரோட வீடு இருக்கிற பகுதியில் வந்து 2 சிசிடிவி கேம் இருக்குது. ஒன்று வந்து ஒரு வீடு கட்டுற இடத்த பார்க்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது அந்த இடத்துக்கு பார்க்கலாம். அது பாலடைஞ்சு 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. மழையால் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அது சரியாக செயல்படலைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிசிடிவி வந்து இதற்கு அப்படியே எதிர்புறமாக இருக்கக்கூடிய இன்னொரு சிசிடிவி காட்சி தான். அந்த சிசிடிவி கேமும் ரொம்ப நாட்களாகவே பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. காவல்துறையோட முதற்கட்ட விசாரணையில் இந்த 2 சிசிடிவி கேம் வந்து விசாரிச்சிருக்காங்க. பயன்படாதனால அவர்கள் வந்து அங்கே, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அந்த பக்கமாக இருக்கிற இன்னொரு சிசிடிவி கேம் காட்சிகளில் தான் அது பதிவாகியிருக்கு. இந்த 2 சிசிடிவி கேம் காட்சிகளும் பதிவாகி இருந்தால் நிச்சயமாக உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்திருக்கும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இந்த சிசிடிவி கேம் காட்சிகள் வந்து பதிவாகாதனால தான் அவர்கள் இன்னும் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது சந்தேகம் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த தெரு வந்து மொத்தம் 2 வழிகள் இருக்குது. 2 வழியாக வந்து இந்த ஏரியாவை வந்து இணைக்கலாம். அதில் முக்கியமான வந்து வழி இந்த வழி தான். சொல்லப்போனால் இது ரொம்பவும் சின்ன வழி தான். ஒரு 100 மீட்ரு தான் இருக்கும் மொத்த நீளம். அதாவது இது ஒரு நேர்பார்வை 100 மீட்டரோடு தான் இருக்கும். எப்பயாவது ஒரு நாள் தான் இந்த இடத்திற்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வருவார்கள். ஆனால் இந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட நிறைய தடவை வந்திருக்காங்க. அவர் வருவதை பார்த்து தான் கொலையாளிகள் திட்டமிட்டு கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா முன்னாடியெல்லாம் மாதத்திற்கு 2 முறை 3 முறை தான் வருவாங்க. வேலை செய்வர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால்
இந்த வாரம் மட்டும் அடிக்கடி அண்ணன் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி ரொம்ப முக்கியம் முதல்ல கிடைச்ச சாட்சியம் என்னன்னா சிசிடிவி கேமரா காட்சிகள் தான். அந்த சம்பவம் நடந்த இடத்துல 2 சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனால் அது 2மே சரியாக செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு இருந்திருக்கு. ஏன்னா அண்ணன் வந்து 10 நாளைக்கு முன்னதாகவே அவர் ஆட்களோட பேசும்பொழுது அவங்க ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அண்ணன் இந்த 2 சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உடனே வந்து அண்ணன் சொல்லியிருக்காங்க, ஏன் பயமாக இருக்கா அப்போல்லாம் மிகவும் வந்து இயல்பாக பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த தெருவிலே வந்து நிறைய சிசிடிவி காட்சிகள் இருந்தாலும் இந்த 2 சிசிடிவி கேமராவில் தான் அந்த காட்சிகள் பதிவாகி இருக்குது. அதாவது கொலையாளிகள் வந்து தப்பித்து ஓடும்பொழுது முன்புறமும் அவர்களுக்கு பின்புறமும் சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கு. இந்த சிசிடிவி தான் கொலையாளிகளோட பின்புறத்தை காமிச்சிருக்கு. அதாவது நம்ம சிசிடிவி கேம்லேயே பார்த்துருவோம், ஓடும் பொழுது ஒரு நபர் வந்து அவர் மேலே வந்து முதலில் ஒரு வாகனத்தில் ஏற முற்படுகிறார். ஆனால் ஏற முடியலை. அதனால் அடுத்த வாகனத்தில் அவங்க ஏற ட்ரை பண்ணுறாரு, அவர் ஏறிடுறாரு. அதற்கு பின்புறமாக இருக்கிற காட்சிகள் தான் இந்த சிசிடிவி காட்சிகள். அதே இது அவர்களது கொலையாளிகளோட முன்னாடி எப்படி இருக்குது, அதாவது இந்த உணவு டெலிவரி செய்யும் பாயாக தோற்றமளிக்கிறார்ன்ற நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அதை வந்து கண்டுபிடிச்சதுன்னா அந்த சிசிடிவி கேம் தான். அந்த சிசிடிவி கேம் காட்சிகள் தான் முன்புறமாக கொலையாளிகள் எப்படி என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, கொலையாளிகளும் தப்பித்து ஓடும் பொழுது அவங்க கையில் வச்சுருந்த கத்தியை போட்டு போயிருக்காங்க. ஏன்னா அது எப்படி என்ன தூக்கிட்டு ஓட முடியல அதெல்லாம் தெரியாமல் கத்தியே தூக்கி கீழே போட்டு போயிருக்காங்க. போகும்பொழுது 2 வழியில் தப்பிச்சு போயிருக்காங்க. அதாவது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 பக்கமும் போயிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவும் திட்டமிட்டு கிளியராக இந்த ஏரியாவில் எந்தெந்த இடத்துல வழிகள் இருக்குது, எப்படி தப்பிச்சு போனால் சரியாக இருக்கும் என்பதை வந்து சரியாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வந்தது 4 வண்டியில் வந்திருக்காங்க. அது இருசக்கர வண்டி தான், 4 பைக்கில் வந்திருக்காங்க. அதில் வரும்பொழுது அதாவது கொலை செய்து விற்று ஓடும் பொழுதும் சரி, ஒரு சிலர் பேர் வந்து ரைட் சைடும் ஒரு சில பேர் வந்து லெஃப்ட் சைடும் போகிறத வந்து நம்ம வந்து சிசிடிவி கேம் காட்சிகள்லேயே பார்க்க முடியுது. அது குற்றவாளிகள் தப்பிச்சு வரும்பொழுது இந்த வழியாக தான் வந்து 2 பேர் போயிருக்காங்க, இந்த வழியாக மீத பேர் போயிருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தப்பிச்சு போகிறதுக்கான வழிகளை வந்து நல்லா ஆராய்ந்து இந்த வழிகளை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த தெருவை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுவும் ரொம்ப பெரிய தெருவெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன தெரு, ஒரு இருசக்கர வாகனம் போகலாம் அந்த அளவு தான் அந்த தெருவும் இருக்குது. இந்த தெருவும் சொல்லப்போனால் ஒரு 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 வாகனம் போகலாம், 4 சக்கர வாகனம் போகலாம், அந்த அளவு தான் இந்த தெருவும் இருக்குது. நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த இடம்தான் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழனோட தலைமை அலுவலகம். இங்கே தான் அவர் வந்து எப்போவுமே வருவார். இங்கே தான் வந்து கட்சி சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் தொண்டர்களுடன் சேர்ந்து அங்கே தான் அவர் வந்து பார்த்துக்குவார். சொல்லப்போனால் வந்து நேற்றைய தினம் இந்த கட்சி ஆஃபீஸ் முழுவதும் தொண்டர்களின் கண்டிகளால் வந்து ரொம்பவும் மூழ்கி இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ பேர் இங்கே வந்து சென்றாங்க, அவரை பார்த்துடணும் எப்படியாச்சும் அப்படிங்கிறதுக்காக வந்து போனாங்க. Taste the Daily.